வார்த்தையின்படி தான் ஒவ்வொருத்தரிடத்தையும் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரமாக உங்கள் மூலியமாக எனக்கு கொடுப்பார் என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறேன். அதனால் தொடர்ந்து நான் உங்களை கேட்குறேன் என்று சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சேன் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெள்ளியுடைமையும் பொண்ணுடையும் சேர்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வரல. ஆலயத்தை கட்டி முடிக்கணும், ஏராளமான ஆத்மாக்களை அறுவடை பண்ணணும், ஏராளமான ஆத்மா வேணும். அந்த ஆத்மா வயது கடந்த போன காலத்தில் தங்கும் ஒரு ஸ்தலமாக இது ஒரு மகிழ்ச்சியின் ஸ்தலமாக மாறும் இல்லையா? இதெல்லாம் ஆசைகள் அதிகம். ஆலயத்துக்குள்ள அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு முதியர் இல்லத்தை நடத்துவோமே இல்லையா? இப்போ கூட நாங்கள் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலரை கூப்பிட்டு அவங்களுக்கு அரிசி கொடுத்து அனுப்புகிற காரணங்கள் என்னன்னா, எதையாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்யணும். ஏழைக்காரரும் கத்திர கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அது கொடுத்து தான் ஆகணும். இப்படி செய்யுங்க. நானும் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து இந்த உலகத்துக்கு சொந்தம் பந்தம் உற்ற உறவினைக்கு எத்தனையோ நன்மை செய்யுங்க, நிச்சயமாக செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் ஏழைகளுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட நீ கொடுத்து பாருங்க. பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த திருத்தணி பகுதியில் நீ கடந்து வரீங்கன்னு சொன்னால் இந்த மகிழ்ச்சியின் ஜப வீடு பார்க்கும்போது நீ நினைக்கிற உள்ளத்துல, நானும் இந்த ஆலயத்துக்கு தன்னால் ஏன்ற ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தேன் என்று சொல்லக்கூடியதாக கத்திர முடிவிப்பார். அது நிமித்தம் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். நிறைய வசனம் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனால் தொடர்ந்து நான் அதை பயணிக்க விரும்பலை. நம்ம செய்தி கடந்து போகும் இல்லையா? இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தோடு நான் ஃபோன் பண்ணுவேன். கொடுக்க நினைப்பவர்கள் உடனடியாக உதவி செய்யுங்க. இந்த மழையில் என்னால் பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு மன கடினமாக மாறி போகுது. கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிப்போம். யோவான் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் அழைக்கப்படப்படும் போது தன் தாயோடு இணைக்கப்பட்டு திருமணத்துக்கு அழைக்கிறார். இன்னைக்கு அப்படிதானே நிறைய பேர் திருமணத்துக்கு அழைக்கிறாங்க என்று சொன்னால், அம்மா நீங்கள் என்னத்துக்கு வரீங்க, நான் போய் பார்த்துன்னு வரேன்னு சொல்கிறவங்க 99% இருக்காங்க. அப்படி தாய் கிளம்பிட்டாருன்னு சொன்னால், ஓகே நீ போயிட்டு வந்துடுமா, நான் வேற இடத்துக்கு போகிறேன்னு தாயோடு இணைக்கப்பட்டு போகிறார்களா என்று சொன்னால் போகிறது கிடையாது. நான்லாம் என் தாயோடு இல்லையான்னு வருத்தப்படுவேன். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அப்படி அவங்க பண்ணிக்கு நடக்கிற எதுவத்தில் கூட போகும்போது அதிகமாக எங்களோடு இருப்பதை காட்டி எங்களுடைய சொந்தத்தோடு இணைந்து கடந்து போவாங்க. அவங்க கூட தான் எங்கே போவாங்க, பயணிப்பாங்க. அப்போது எத்தனை பயணித்தாலும் அவங்க கடந்து வரும்போது அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது பார்ப்பது, பேசுவது, சிரிப்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பெற்றவங்களோட எத்தனை பேர் இன்னைக்கு தள்ளுறீங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஒரு திருமணத்தை கடந்து போய் ஒரு திருமணத்தை கடந்து போன இடத்துல அங்கே திராட்சை ரசம் குறைப்படுது. அப்போ திருமணத்தை கடந்து போய் இங்கே ஆகாரம் இல்லை என்று வருத்தப்படல, ஆனால் அங்கே ஆகாரம் இல்லாதது நிரப்பி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வருது அந்த தாய்க்கு. இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிங்களை, இன்னைக்கு எத்தனை பேர் தாயும் இல்லை மாமியாரோ இல்லை மாமனாரோ இல்லை யாரையோ ஒருவர் ஏதோ ஒரு பகுதிக்கு ஒரு மாற்றம் இல்லையா, சொந்தத்தினுடைய பேர் மாறும் இல்லையா? மருமகளாக இருந்தாலும் மாமியார் என்னுவாங்க, மருமகனாக இருந்தாலும் மாமியார் என்னுவாங்க. ஆனால் யாரும் 2 பேருக்கு தகப்பன் தாய் என்ற ஒரு உறவு அங்கே இருக்குது. அந்த தகப்பன் தாயை தான், அது மருமகளாக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் தன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்துகிற பிள்ளை நீடித்து நாட்கள் வாழ வேண்டும். யாத்திராக 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம் நம்ம பிள்ளைகள்? இப்போ யோசிச்சுப்பா. கீழ்ப்படியாத போய் கண்ணை இழந்தவனாக இருக்கிறான். நாயாதி புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கப்பட்டு 20ஆம் வசனம் படிக்கும் போது கண்ணை இழந்தவனாக போனான் சிம்சோன். காரணம், தகப்பனின் தாய் தனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்த ஆண்டவர் மலட்டு தனிவு நீக்கி கர்ப்பத்தின் கனி கொடுத்த அந்த மகன் உலக சிற்பத்துக்கு ஆசைப்பட்டு வாலிப பருவத்தை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக கண்ணை இழந்தவனாக இருந்தான். இது நாயாதி புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்தில் தினந்தோறும் அலட்டி கொண்டிருப்பான் அந்த உலகம் நம்மளை. அப்படிதான் இருக்கும். 16 படிக்கும்போது, நாயாதி புத்தகத்தில் 16 படிக்கும் போது தினந்தோறும் நம்மளை அலட்டி கொண்டே இருக்கும் இந்த உலக சிற்பத்தின் ஆசைகள், உலகத்தின் வாலிபர்கள் ஆசை, வாலிப சகோதரியுடைய ஆசைகள். நம்மளுடைய அனுதினம் நம்ம பேசி நம்ம என்ன பண்ணுவாங்க, கடினப்படுத்தி கொண்டே இருப்பாங்க, நம்மளை இழுப்பாங்க அப்படியே. அப்போ அந்த இழுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும்போது நமக்கு என்ன பண்ணுறோம், நமக்குள்ள ஒரு மேன்மை வரும். நம்மளை தானே எல்லாத்துலேயும் மேன்மைப்படுத்தி வைக்கிறாங்க, நம்ம போகலாமே, நம்மளை தானே என் ஃப்ரெண்டு எப்பவும் கூப்பிட்டு எல்லாத்தையும் செய்து கொள்ளுகிறான். ஆனால் அகப்படும் போது வரக்கூடிய பிரச்சனை யார் தீர்க்க முடியும் இல்லையா? அநேக காரியத்தை கொடுத்து பார்க்கலாம். ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது அது வாலிப சகோதரியாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம். அகப்படும் போது பெற்றோர்கள் கலங்கி தவிக்கிற எத்தனை குடும்பத்தை பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களாக இந்த செய்தியை பார்த்தாலும் உன் பிள்ளைகளை காட்டுங்க. ஏன்னா அவங்க இளமையை அவங்க அசட்டை பண்ணி கொண்டிருக்கிற விஷயம் தெரியாது. அதுதான் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்கும்.
தன் பருவ காலத்தை அசட்ட பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பருவ காலத்துக்கு யாருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் என்றது தன் தகப்பனை தாயை கனப்படுத்தால் நீடித்த நாட்கள் வாழ்வோம் என்று யாத்திராக 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குத. நான் ஏன் அப்படி இருக்கிற எண்ணங்களை இங்க பார்த்தனா, ஒரு மக தன் தாய் சொல்ற வார்த்தைய இன்னும் வேலை வரலன்னு சொல்றத தவிர, அப்ப யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அங்க 4ஆம் வசனம் படி அந்த தாயார் சொன்ன வார்த்தைக்கு இன்னும் எனக்கு வேலை வரலன்னு சொன்னப்பட்டவர், அந்த தாயார் சொல்றாங்க வேலைக்கார கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி செய்யுங்க என்று சொல்றார். அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த பாத்திரம் திராட்சரசமா மாத்தி அந்த திருமணத்தில் இருந்த பிரச்சனையை தீர்த்த கர்த்தர் நம்ம கர்த்தர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் தாய் சொல்ற வார்த்தையை ஆண்டவர் புறம்பாக தள்ளவில்லை. நம்ம ஆதியாகத்தை படிக்கிறோம் இல்லையா, ஆதியாகவும் இல்லையா, மார்க் படிக்கிறோம், மத்திய படிக்கிறோம், யோவான் படிக்கிறோம். எல்லாம் வசனத்தை ஆரம்ப ஸ்டேஜை பார்க்க போடும்போது அவங்க எதுக்காக பிறக்க வராரு என்று அங்கே நல்லா தெளிவாக திட்டுவாக மத்திய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம் இல்லையா. அப்போ அது எதுக்காக வராருன்றத தெளிவாக திட்டமாக தெரிஞ்சிருந்த தாயாக வந்த பேர் சொல்லப்படுமா, தாயின் வார்த்தை மறுதளித்து தள்ள. ஆண்டவராக பிறந்தாலோ மறுதளித்து தள்ளல. அப்போ அந்த காலியான பாத்திரங்கள் எல்லாம் தண்ணி முழுக்க எடுத்து வந்து திராட்சரசமா மாத்தி குடித்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். ஒரு திருமணத்துக்குள்ள நம்ம போறோம் என்று சொன்னால் அந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா பல பிள்ளைங்க வந்து அமைதியா இருக்கும். அந்த திருமணத்துல நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணுவாங்க. ஒரு சில தாயும் சொல்லுங்க, அப்பா கொஞ்சம் உதவி செய்யும் போய் அவங்களுக்கு அப்படின்னு. தாயினுடைய வேலை என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு எப்படியாவது தன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவது ஆசை. பார்க்குற அன்பு தாயாரா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், தன் தகப்பனா இருக்கலாம். தன் பிள்ளை எப்படியா மேன்மைப்படுத்தி பெரிய லெவலில் இருக்கணும்னு ஆசைப்படுறது தகப்பனும் தாயன் தான். அப்போ எல்லா இடங்களையும் பாருங்க, ஒரு கல்வி ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபிக்கிற ஜபங்களை கேட்டு பாருங்க. அவங்க வேண்டிக் கொள்ள ஜபம் எப்படி தான் இருக்கும், ஆண்டவரே இந்த ஆண்டு தான் அவன் காலேஜில் சேர்ந்திருக்கிறான், அவன் சிறந்ததாக படித்து சிறப்பாக வாழணும் என்று வேண்டிக் கொள்வான். ஆண்டவரே திருமணம் இப்போதான் என் மகளுக்கு செஞ்சிருக்கிற நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுத்து அந்த குடும்பம் ஆசீர்வதித்து பெருகணும் என்று சொல்லி வேண்டிப்போம். என் பிள்ளைக்கு சொத்து சுகத்தை ஏராளமாக கொடு, தாராளமாக கொடு. விண்ணப்பத்தை பணங்களாக கிடையாது, சமாதானம், சந்தோஷம், மீட்பு, ரட்சிப்பு தான் தாயின் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வது. அது பைபிள் நிறைய எடுத்து படிக்கலாம். ஏராளமா பணம் இருக்கும் அண்ணாள் வீட்டில், ஆனா என்ன இல்லையா, கர்ப்பத்தின் கனி இல்லையா. அது எங்க கிடைக்கும் என்று சொல்லி தெரிஞ்சிருந்தது தான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆலயத்துக்குள்ள கடந்து வந்து பணிந்து குனிந்து ஒப்பு கொடுத்து 1 சாமுவேல் புத்தகத்துல அர்ப்பணித்த அண்ணாளுக்கு கர்ப்பத்தை சுமக்கத்தக்க 1 சாமுவேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சமாதானத்தோடு போ என்று, சமாதானத்தை மட்டுமல்ல அவங்க சந்தோஷம் அடைந்தார் என்று 20ஆம் வசனம் 22ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தான் வேண்டிக் கொண்டது எனக்கு ஒரு மகன் வேணும், அந்த மகனை பராமரிக்கக்கூடியதா எங்க எடுத்து வந்து விடுறாங்கன்னா, எந்த ஆலயத்துல பொருத்தனை பண்ணி கொண்டா அதே ஆலயத்துல கொண்டு வந்து சாமியில் என்று பேர் சொல்லி பொருத்தனை பண்ணபடியாக அர்ப்பணித்து கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நீங்க அர்ப்பணித்து கொடுக்குறீங்களா? இருங்க கொஞ்சம் பார்க்கலாம். எங்க மாமா வந்துட்டு இருக்காரு, அவர் அந்த பழைய இதுல இருக்கிறார், அவரை விட்டு நான் எதிர்த்து பேச முடியாது. கர்ப்பத்தின் கனி கொடுத்தவர் கர்த்தர், ஆனா பயப்படுறது அநேகருக்காக. உன்னை பராமரிப்பதற்காக, உன்னை சமாதானப்படுத்துற கர்த்தர், நீ கீழ்ப்படிந்தால். பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக ஆசீர்வதித்து பெருக செய்தார். எத்தனை பேர் இன்னைக்கு தாய் தகப்பனை கீழ்ப்படியும்? சிம்சோன் வாழ்க்கையில கீழ்ப்படியாது போன நிமித்தமாக தினந்தோறும் அலட்டி கொண்டிருந்தால் நாயாரி புத்தகத்தின் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை கேட்கிறோம். ஆனா 21ஆம் வசனத்துல கண்ணை இழந்தவனா நிக்கணும். தாய் தகப்பனை கீழ்ப்படியாமல் தன்னை சொந்தமாக சுயநலமாக கடந்து போன நிமித்தமாக இந்த உலகத்தால் கண்ணை இழந்தவனாக போனார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. வாலிய பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. இந்த உலகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் பேர் சொல்லி கொண்டிருக்கீங்க, யாரையோ முன்வைத்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உங்க உள்ளத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க பெத்த தாய் உங்களை எப்படி நடத்திருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நடத்துற விதத்தை யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட கடினமான கஷ்ட காலத்துல என் தாயார் எங்களை பாத்திரமத்தான் இன்னைக்கு எங்க தாயாரை கொடுத்து நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். கடினமான கஷ்டம். தகப்பனை இழந்து போகும்போது விதவியா இருந்து தன் பிள்ளைகளை பராமரித்த விதத்துல சரியாக நேர்த்தியாக சமாதானத்தை நடத்துவர் தான் இன்னைக்கு உலக சிற்பத்தில் அடிமைப்பட்டிருந்த ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்து என்னை பிரித்து எடுக்கப்பட்டு உங்களுக்கு ஊழியக்காரனாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தால் எதுனா கிடைக்குமா? கிடையாதுங்க, எதுவும் கிடைக்காது. சங்கீத புத்தகத்துல 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், மனுஷன் நாசு சுவாசம் உள்ள நம்பாதன்றாரு.
மனுஷனுடைய ஆலோசனை வீணானது என்றுவாரு. அப்ப நாசு சுவாசனம் நம்பாத என்று சொல்லி ஏசாயா புத்தகம் 22 சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இத்தனை மனிதனை நீ விசுவாசிக்காத நம்பாத என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தாலும் எங்க போறீங்க பிள்ளைங்களாகி? நீங்க உலகத்தை தான் நம்பி போறீங்க. நீங்க பார்த்தா இயேசுவே தான் பெற்றெடுத்த தாயின் வார்த்தை கீழ்ப்படினார். யாரு ஒருவன் தன் தகப்பனுக்கு தாயை கீழ்ப்படுகிறானோ அவன் நீடித்த நாட்கள் வாழ்வான், சிறப்பாக வாழ்வான், சமாதானத்தோடு வாழ்வான், சந்தோஷத்தை வாழ்வான். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ரொம்ப அதிட்டே பேசுவாங்க தகப்பன் இடத்துல ரொம்ப அதிகமா பேசுவாங்க. பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பெண்களுக்கும் தகப்பனுக்கும் பெண்களுக்கு உள்ள உறவு எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் அவ்வளவு பெரிய ஆளாத இருப்பார், ஆனா தன் மகளுக்கு மட்டும் கீழ்ப்படிவார். ஆனா அந்த மகள் அது ஒரு சில காரியங்கள்ல பேசப்படும் போது மாற்றி பேசக்கூடியதா இருக்கும், சுயநலமா எடுத்து பயன்படுத்திக் கொள்வோம். அப்படி பண்ணாதீங்க. உன் தகப்பனுக்கு தாய்க்கு கனத்தை நீ கனப்படுத்தினா நீடித்த நாட்கள் சிறந்ததாக சிறப்பாக வாழ முடியும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, யோவான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தை படிச்சதான் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன், வயசாச்சுமா நீ சும்மா இருக்கு அப்படின்னு தான் பேசுவோம். நான் எப்படியே சேகரித்து வச்சிருக்கேன், ஏமா சும்மா பேசி கொண்டிருக்கிறேன் தாயின் தகப்பனே அதட்டி பேசுற பிள்ளைகள் எத்தனை பேர். பைபிள் ரொம்ப நினைக்கும். உபாகம் புத்தகத்தை படிக்கும் போது 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கர்த்தர் உனக்கு தர. அந்த சுமந்த தாயாருக்கு நம்ம புறம்பா பேசி தெரியாதீங்க. விதைப்பதனால் நீர்ப்பாசங்களை கனி கொடுப்பார் கர்த்தர். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்கும் இல்லையா? அப்ப கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கப்படு அதுக்கு தேவையற்ற உனக்கு நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு ஏற்ற கூலியும் கொடுப்பேன். தீமோத்தேயுல படிச்சா எப்படி இருக்கும், இளமையை கொடுத்து அசட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி படிக்க நல்லா இருக்கும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 12 வசனம், இளமையை கொடுத்து உங்களை அசட்டு பண்ணிக்கிற காரணங்கள் என்ன? நீ பெற்றவங்களுக்கும் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசி தெரிந்து உலக சிற்பத்தில் மாட்டிக்கொண்டு சிம்சோனை போய் கண்ணை இழந்தவளை தான் வர முடியுமே தவிர சமாதான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த செய்திகளை பார்க்குற ஒவ்வொரு தாயாருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை காட்டுங்க. உலக சிற்பத்தில் மாட்டிக்கொண்டு எத்தனையோ பேர் கண்ணை இழந்தவர்களாக இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா போயிட்டு கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கொட்டுற மழை, ஒரு 50 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுற வரைக்கும் மழை பெய்தா இருக்கு. ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே வரிசையில் பார்த்தோன்னா ரைட் சைடில் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல, 2 பேர் கீழே வந்து ரத்தம் தலையிலேருந்து ஊற்றி கொண்டு ஒருத்தர் விழுந்து கிடக்கிறார். ஏராளமாக ஜனம் நிற்க முடியல, என்னால் பார்த்து கொண்டு கலந்து வந்தேன். ஏன்னா தன் பெற்றோர் மத்தியில் எந்த ஒரு காரியத்துக்கும் அர்ப்பணிக்காம உலகத்துக்காக ஓடி போய் எழுந்து விழும்போது ஒருத்தருமே பாதுகாக்க ஆள் இல்லாதுக்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டுக்கினே வந்தேன். வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, பெற்றோர் கீழ்ப்படிந்து பாருங்க. என்ன மாதிரி நிலைமையில இருந்தாலும் பெற்றோர்களும் தகப்பனும் தாயும் நீ எதை கேட்டுக்கொள்கிறியோ அது எப்படியாவது ஆயத்தப்படுத்தி கொடுப்பாங்க. இந்த உலகத்துல ஆயத்தப்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. அப்படி உனக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்துல உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு உலகம் நமக்கு எதுவும் கொடுக்காதுங்க, கடவுளை சார்ந்துருங்க. நான் கூட ஆலயத்தை கட்ட தளம் போடுறதுக்காக எத்தனையோ கேட்டு நிற்கிறேன். எனக்கு கெஞ்சினுங்கிறத போல இருக்குது. வேண்டிக் கொள்ளதெல்லாம் பேதுரு போல தான், ஆனா பேதுரு போல தான் மறுதளிப்பாங்க எல்லாருமே. வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தர் பேதுருக்கு கொடுத்தார் இல்லையா? அப்போ அநேக காரியத்தை கொடுத்து படிக்கப்படும் போது அநேக சூழ்நிலையிலிருந்து பிரச்சனையை மாற்றி அமைச்ச பேதுரு 3 தரம் மறுதளிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லுவான். 3 தரம் மறுதளிப்பான். அந்த மறுதளித்துக்காக மனக்கசந்து அழுது கொண்டு எத்தனையோ வாலிபர் உண்டு. பேதுரை போல நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, உலக சிற்பத்தை விட்டு இயேசுவிடத்தில் வாங்க. உன் பெற்றோர்களுக்கு கனத்துக்குரிய பிள்ளைகளாக மாறுங்க. உங்களுக்காக உன் தாயும் உன் தகப்பனை மன்றாடி ஜெபித்து உன் குறைகளை கர்த்தர் இடத்துல பெற்றுக்கொண்டு கொடுப்பாங்க. நிச்சயமா கொடுப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். பெற்றோர்களுக்கு கீழ் சிறந்த பிள்ளைகளாக நீ மாறின என்று சொன்னால் எந்த சொல்லை கீழ் வந்து போகும். சிம்சோனை கண்ணை இழந்தவர் போல இருக்காதீங்க. உன் நிலைமையை கொடுத்து ஒரு அசட்டை பண்ணாதபடி பார்த்தோம். வேதத்தில் ஒரு நல்லா இருக்கும் சங்கீத புத்தகத்தில் 190 சங்கீத படிக்கப்படும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷம் தெரியுங்களா? வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை தரும். இதுன்னு இருக்கும். கண்ணு திறக்கணும் இல்லையா? அந்த கண்ணு தெளிவடையணும் என்று சொன்னால் அந்த வேதத்தை படி, சத்தியத்தை அறிந்து கொள்ளு. உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்கள் எத்தனை இருந்தாலும் பெற்றோர் மற்ற நீ சொல்லி பாருங்க. அவங்க உங்களுக்காக மொழால் போட்டு ஜெபிக்கும் போது நீங்கள் ஆராய முடியாத அதிசயங்களும் எண்ண முடியாத அடையாளத்தை கத்த செய்து முடியும். தேசமே பயப்படாத மகிழ்ந்து கல்வி கத்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் உன் தகப்பனும் உன் தாயும் உனக்காக வேண்டிக் கொண்டது அப்படியே நடக்கும் வாழ்க்கையில்.
நீ அர்ப்பணித்து ஒப்பு கொடு. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. அன்பு சகோதர சகோதரிகளை, பின்னாடி பார்க்குறீங்க, ஆலயத்துக்கு தளம் போடாத இருக்குது. ஜெபித்து கொள்ளுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம் அப்பா. சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்தும் பெரிய பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.